Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். வெஜ் குருமா வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் பண்ணியிருக்கேன். இது டின்னருக்கு நைட்டுக்கு. அப்புறம் லஞ்சுக்கு மிளகூட்டலுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சடி, மத்தம் பச்சடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமாவும் சேமியா உப்புமாவும் சட்னி. அது ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். மத்தன் பச்சடிக்கு நல்லா பழுத்ததாக இருக்கிற ஒரு மத்தனோட ஒரு பீஸ் எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துன்னுட்டு ஓலனுக்கு நடக்கிற மாதிரி நடக்கலாம். மத்தன் பச்சடி மாதிரியே வெள்ளரிக்காய் பச்சடி, வாழைத்தண்டு பச்சடியும் பண்ணுவான். வெள்ளரிக்காய் பச்சடிக்கு இதே மாதிரி தான் ஓலனுக்கு நறுக்கிற மாதிரி சைஸ்லேயும் ஷேப்லேயும் நறுக்கிக்கணும். வாழைத்தண்டு பச்சடிக்கு பொடி பொடியாக நம்ம பொரியலுக்கெல்லாம் நறுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நறுக்கிக்கணும். புளி எடுத்துக்கிறப்போ இதை எப்படி சொன்னாக்கா சாம்பாரை விட ஜாஸ்தியாகவும் வெத்த குழம்பை விட கம்மியாகவும் எடுத்துக்கணும். மிளகூட்டலுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறப்போ மிளகூட்டல் கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் ஸ்பைஸியாக டேஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் பொடியை சேர்த்திக்கிறது, அப்புறமா கல்லுப்பு, பெருங்காயம், கட்டை பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்தி நல்லா வெந்ததும் தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு அரைச்சி விடணும், ஒரு பீஸு வெல்லம் எல்லாமே சேர்த்தி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி விடுறது. இந்த டிஷ் வந்து புளிப்பு இருக்குது, பச்சை மிளகா கொஞ்சம் நன்னாவே சேர்த்திக்கிறதுனால நல்ல காரம் இருக்குது, ஸ்வீட்னஸும் இருக்கும். கொதி வந்தது தேங்காய் எண்ணெயில் வெந்தயம், கடுகு, மிளகா வெத்தல், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்தி பொரிச்சு கொட்டி இறக்க வேண்டியது. அவ்வளோதான், நம்மளோட மத்தன் பச்சடி ரெடி. நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்கு வெஜிடபிள் குருமா. அதுக்கு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் நான் எடுத்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறது. கட் பண்ணி எடுத்துட்டு இது வெங்காயம், தக்காளி அண்ட் கார்லிக் இது மூணும் போடாதக்கு பண்ணுறதுனால என்னதாக்குன்னு சொல்கிறது, சாத்விக் குருமா அந்த டைப்பில் வருது. மஞ்சள் பொடியும் நான் போட்டுட்டில் கொஞ்சம் ஒயிட்டிஷ்ஷாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த வெஜிடபிள்ஸோடு மசாலாவோடும் கலர் மாத்திரம்தான். எல்லா காய்கறியும் நறுக்கி எடுத்துட்டு அந்த எண்ணெயில் வதக்கின்னு விடுறது. வதக்கிறப்பவே கொஞ்சம் நன்னா குக் ஆகிடும். இப்படி வதக்கிறப்ப என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம குக் பண்ணினாலும் வெஜிடபிள்ஸோட கலர் வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணும். இப்படி வதக்கி எடுத்துட்டு அப்புறமா உப்பு மாத்திரம் சேர்த்தின்னு இருக்கேன். வேண்டவா மஞ்சள் பொடியை சேர்த்திங்கோ, நான் போடல அம்பளத்தான். உப்பு சேர்த்தின்ட்டு ஒன்று கூடி வதக்கி கொடுத்துட்டு அப்புறமா எல்லா மசாலாவையும் சேர்த்தி அரைச்சி ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துட்டு விட்டுனாக்கா விசில் வச்சதும் உடனே ஓப்பன் பண்ணி விடணும். அது எல்லா குருமாக்கும் போடுற மாதிரி தேங்காய், காஜு, அப்புறம் கஸ்கஸ், தனியா, ஜீரா, பச்சை மிளகாய், இஞ்சி, கார்லிக்கு போட்டுட்டில்லை இதெல்லாம் போட்டுட்டு பால் விட்டு அரைக்கிறது. கூட சாம்பார் பொடியும் கரம் மசாலா பொடியும் சேர்த்தின்ட்டு வெஜிடபிள் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு உடனே விசில் எடுத்திருக்கேன். நீங்கள் சிம்மில் வச்சுட்டும் ஸ்லோவாக குக் பண்ணி லைட்டாக அப்படி ஆயில் செப்பரேட் பண்ணுறது வரை குக் பண்ணி எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பச்சடியும் குருமாவும் பண்ணி பார்த்து ஃபீட்பேக் தாங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.